மின்சார வாரியத்தின் ஸ்மார்ட் மீட்டர் சின்ன லீக்கேஜ் ஆனால் பில் எகுருமே. சென்னையை அலறவிடும் அந்த தவறு. தமிழகத்துல பழைய மின் மீட்டர்களுக்கு பதிலா புதிய ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்ட பின்னாடி பல வீடுகள்ல மின் கட்டணம் திடீர்னு உயர்றதா பொதுமக்கள் தரப்புல சொல்லப்படுது. இந்த திடீர் கட்டண உயர்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிஜமான டெக்னிக்கல் காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி பல்வேறு விவாதங்கள் எழுந்திருக்கு. நுகர்வோர் சந்திக்கக்கூடிய இந்த சிக்கலோட பின்னணியில இருக்கக்கூடிய சில காரணங்களை நாம பார்க்கலாம். தமிழகம் முழுக்க பழைய மின்சார மீட்டர்களுக்கு பதிலா நவீன டிஜிட்டல் அப்புறம் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்படக்கூடிய பணிகள் தீவிரமா நடந்துட்டு வருது. ஆனா இந்த புதிய மீட்டர்கள் வைக்கப்பட்ட அடுத்த நிமிஷமே பல வீடுகள்ல மின்சார கட்டணம் எக்கச்சக்கமா உயர்ந்துட்டு வர்றது ஒட்டுமொத்த பொதுமக்களையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. பழைய மீட்டரே எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு புலம்புற மக்கள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த கட்டண உயர்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான தொழில்நுட்ப காரணங்கள் என்ன? இதனால உண்மையிலேயே பில்லு கம்மியாகுமா இல்லனா ஜாஸ்தியாகுமா அப்படிங்கிற விவரங்களையும் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். பல வருஷங்களாவே நம்முடைய வீடுகள்ல பயன்பாட்டுல இருந்த பழைய அனலாக் மீட்டர்கள் ரொம்ப கால ஓட்டத்துக்கு பின்னாடி தங்களோட துல்லிய தன்மையை இழந்துடுச்சு. அதுல இருக்கக்கூடிய யந்திர பாகங்கள் தேய்மானம் அடையறதால அது உண்மையான மின்சார பயன்பாட்டை விட கம்மியான அளவைத்தான் பதிவு செஞ்சுட்டு வந்தது. ஆனா இப்போ பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய நவீன டிஜிட்டல் மீட்டர்கள் ரொம்ப குறைந்த அளவு மின்கசிவை கூட துல்லியமா கணக்கிடும் அதிநவீன திறன் கொண்டவையா இருக்குது. நாம பல நேரங்கள்ல வீட்டோட சுவிட்சுகளை ஆஃப் பண்ணியிருந்தாலும் பிளக் பாயிண்ட்ல சொருகப்பட்டிருக்கக்கூடிய செல்போன் சார்ஜர்கள் இல்லனா டிவி ஸ்டாண்ட் பை மோட் இந்த மாதிரியான விஷயங்களால உறிஞ்சப்படக்கூடிய ரொம்ப சின்ன மின்சாரத்தை கூட இந்த புதிய மீட்டர்கள் துல்லியமா ஷார்ப்பா கணக்குல எடுத்துக்குதாம். பழைய மீட்டர்கள்ல பதிவாகாம தப்புன இந்த சின்ன யூனிட்டுகள் எல்லாமே இப்போ புது மீட்டர்ல அப்படியே பதிவாகிறதால தான் மின்சார பில் திடீர்னு எகிர்றது மாதிரி தெரியுது. இதை தவிர வீடுகள்ல இருக்கக்கூடிய பழைய வயரிங் அமைப்புகள் இல்லனா சுவர்கள்ல ஏற்படக்கூடிய ஈரப்பதத்தினால ஏற்படக்கூடிய ரொம்ப சின்ன அளவிலான மின் கசிவுகள் பழைய மீட்டர்கள்ல பெரும்பாலும் பதிவாகாது. ஆனா புதிய மீட்டர் வந்த உடனேயே இந்த பிரச்சனைகள் எல்லாமே உடனடியா யூனிட்டுகளா மாறி கரண்ட் பில்ல அதிகரிக்க செஞ்சிருது. அதனால மீட்டர் மாற்றப்பட்ட பின்னாடி பில் கூடுது அப்படின்னா அது மீட்டரோட தவறு மட்டுமே அப்படின்னு சொல்லிட முடியாது. மின்சார வாரியம் இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமே மின் இழப்பை தடுத்து துல்லியமான வருவாயை பெறறதுக்கு தான் அப்படின்னாலும் சாதாரண மக்களுக்கு இது ஆரம்பத்துல மிகப்பெரிய நிதி சுமையா தான் உருவெடுத்திருக்கு. ஒருவேளை உங்க வீட்டு பழைய மீட்டரை மாத்தி அதுக்கு பின்னாடி திடீர்னு பில் உயர்ந்தா உடனடியா நீங்க செய்ய வேண்டியது ஒரு சிம்பிள் சோதனை தான். உங்க வீட்ல இருக்கக்கூடிய எல்லா மின் சாதனங்களையும் சுவிட்சுகளையும் ஆஃப் பண்ணிட்டு மீட்டரோட பல்ஸ் விளக்கு தொடர்ந்து துடிக்குதா அப்படிங்கறத பார்க்கணும். அப்படி துடிச்சா உங்க வீட்டு வயரிங்ல எங்கேயோ மின்கசிவு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதை உடனடியா சரி செஞ்சாலே மின் கட்டணத்தை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்.